அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவாராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி நாள்ல செய்ய வேண்டிய அதிசூட்சமமான ரகசிய பரிகாரம் 3. இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் இருந்தாலே போதும். நீங்க நினைச்சே பார்க்காத அளவுக்கு நிச்சயமா பணம் சேரும். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ரகசிய பௌர்ணமி பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இருக்கு. இந்த பௌர்ணமி நாளும் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில திங்கட்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமி, அதுவும் சித்ரா பௌர்ணமி, கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டும் இருந்தாலே போதும். அற்புதமான ஒரே வாய்ப்புன்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா, வாழ்க்கையில திக்கு தெரியாம தவிக்கிறவங்க இத வாயில வச்சுக்கிட்டு இந்த ஒரு வரிய மட்டும் சொன்னாலே போதும்னு சொல்லி 2வது வீடியோல இன்னொரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேரு போதை பழக்கத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையாகி அதுல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு கெட்ட சகவாசமும் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரியான தேவையில்லாத பழக்கங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு சித்ரா பௌர்ணமி நாள்ல செய்ய வேண்டிய இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் நான் 3வது வீடியோல சொல்லிருக்கேன். அடுத்ததா 4வது வீடியோவும் 5வது வீடியோவும் கொஞ்சம் ஸ்பெஷலான பரிகாரம்னே சொல்லலாம். இதுவரைக்கும் யாருமே சொல்லாத அதிசூட்சமமான ரகசிய பௌர்ணமி பரிகாரத்தை தான் 4வது வீடியோலையும் 5வது வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். 4வது வீடியோல இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உங்க பர்ஸ நீங்க காலியா வச்சாலே போதும், பணத்தை காந்தம் போல உங்க பர்ஸ் ஈர்க்கும்னு சொல்லி சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். அடுத்ததா 5வது வீடியோல இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும் போது இப்படி தூங்கினாலே போதும், நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்லிருக்கேன். இந்த 5 வீடியோவோட லிங்கையும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற சூட்சம பரிகாரமும் இதுவரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இந்த சூட்சம பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சித்ரா பௌர்ணமி நாள்ல உங்களுக்காக நான் ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கேன். அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே நம்ம சேனல்ல அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல பணத்தை ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடிய ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தீராத பண கஷ்டம் இருக்குன்னு சொல்றவங்களும், என்ன செஞ்சாலும் கடன் பிரச்சனை ஒழியவே மாட்டேங்குது, வீண் விரைய செலவுகள் இருக்கு, கையில காசே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களும் இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வால்பேப்பர் உங்களுக்கு வேணும்னா கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுல என்ன ஆஃபர் நான் கொடுக்கறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலா கணவன் மனைவி ஒற்றுமைக்கான மொபைல் வால்பேப்பர், அதாவது ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பரும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த வால்பேப்பர் வேணும்னாலும் கோல்டு லெவல்ல நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்கான வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற பௌர்ணமி நாட்கள்ல எப்பயும் போல பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க.
அடுத்ததா நம்ம சேனல்ல தொடர்ந்து இன்னைக்கே சூட்சமமான ரகசிய பரிகாரங்களுக்கான வீடியோ, இது 3வது வீடியோ. அந்த வகையில இந்த மாதிரியான சூட்சம பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து எனக்குமே வீடியோஸ் போடுறதுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா அமையும். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்டுப்பாடு, நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடும் நமக்கு கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரம் பணவசியத்துக்கான பரிகாரம். அதனால பண கஷ்டம் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க, வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்க, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனையையோ தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெழுகுவர்த்தி தேவைப்படும். பச்சை நிறத்துல உங்ககிட்ட மெழுகுவர்த்தி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பச்சை நிறம் நமக்கு வளங்களை ஈர்த்து கொடுக்கும். பச்சை நிறத்துல மெழுகுவர்த்தி என்கிட்ட கிடையாதுங்க, இப்ப போய் வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க வெள்ளை நிறத்துல மெழுகுவர்த்தி இருந்தாலும் அதை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா 1 சொட்டோ 2 சொட்டோ தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். அதே மாதிரி பட்டை பவுடர் நமக்கு தேவைப்படும். பட்டை பவுடர் ஏற்கனவே உங்க வீட்ல இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டையை எடுத்து 1-2 பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது இல்லாம ஏத்தி வைக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா ஷார்ப்பான ஏதாவது ஒரு பொருள், அதாவது கத்தியோ ஹேர் பின்னோ அப்படி இல்லனா சேஃப்டி பின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவைப்படும். இது எதுக்காகன்னு இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அடுத்ததா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கேண்டில்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபெகு சிம்பலை, அந்த ஷார்ப்பான பொருள் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதை வச்சு வரைஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே கேண்டில சின்ன சைஸ்ல, அதாவது நம்ம ஆள்காட்டி விரல் அளவுக்கு நீங்க சின்ன சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கேண்டில்ல கத்தி வச்சோ அப்படி இல்லனா சிசர் வச்சு, ஹேர்பின் வச்சு, ஏதாவது ஒரு ஆணி வச்சு இல்ல பிளேட வச்சு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபெகு சிம்பலை அந்த கேண்டில்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேண்டிலுக்கு மேல் பக்கத்துல 2 சொட்டு தேங்காய் எண்ணெய ஃபுல்லா தடவி விட்டுருங்க. இதுக்கப்புறமா பட்டை பவுடரை அந்த தேங்காய் எண்ணெய்க்கு மேல தூவி விடுங்க. இந்த பட்டை பவுடர் கேண்டில்ல ஒட்டணுங்கிறதுக்காக தான் தேங்காய் எண்ணெய ஃபர்ஸ்ட் நான் தடவி விட சொல்லி சொன்னேன். இப்படி பட்டை பவுடரை அந்த கேண்டிலுக்கு மேல நீங்க தடவி விட்டதுக்கு அப்புறமா இந்த கேண்டில ஏத்தி வச்சுட்டு இந்த கேண்டிலுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ இந்த கேண்டில் எரிய எரிய பணத்துக்கான அஃபர்மேஷனை நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க. அப்படி இல்லைன்னா பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். அந்த கேண்டில் எரிஞ்சு முடிக்கிற வரைக்குமே நீங்க அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்துக்கான அஃபர்மேஷன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க நான் எப்பயும் சொல்ற மாதிரி 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லலாம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னட்னு நீங்க சொல்லலாம். இப்படி இந்த கேண்டில் எரியற வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து ஒன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷனை நீங்க சொல்லிக்கிட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி நாள்ல சூட்சமமான இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கிடைக்கும். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.